தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த 2 வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என்று அகில இலங்கை சிறு தொழில் வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 30% குறைக்க பொது பயன்பாட்டு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிருக்ஷகுமார குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை 5% முதல் 10% வரை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் 2 வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வஸ்வ நிவாரணம் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்ச்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்வ நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. 2024 ஆண்டை விட 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என தெரிவித்துள்ளார். பிரிவினா பாடசாலைகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு காலணிகள் கொள்வனவு செய்வதற்கான 3000 ரூபாய் பெறுமதியான கூப்பன்களை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு முதல் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை வழங்கும் திட்டம் கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் 2020 தொடக்கம் 2023 முதல் பிரிவினா மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் குறிப்பிட்ட தொகையிலான மாணவர்கள் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தனர். அதன்படி தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், மாணவ துறவிகள் மற்றும் பிரிவினா பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான 3000 மதிப்புள்ள பரிசு கூப்பன்களை வழங்குவதற்காக கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய முன்வைத்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ள காரணத்தால் கொழும்பு நகரத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடி படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் இரவும் பகலும் அவசரகால தடைகளை ஏற்படுத்தவும் நடமாடும் பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்கவும் சிறப்பு அதிரடி படையினரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் 7 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்தும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி மக்கியங்கடை வீதி இன்று மாலை 6 மணி முதல் மீண்டும் மூடப்பட உள்ளது. இதன்படி நாளை காலை 6 மணி வரையிலும் குறித்த வீதி மூடப்பட்டிருக்கும் என கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவத்து தெரிவித்துள்ளார். குறித்த வீதியின் ஒடுதும்புற ககடக்குள்ள பகுதியில் விழக்கூடிய நிலையில் உள்ள கற்பாறைகளை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்றுக்கு அரசாங்கம் 75 ரூபாய் வரியை அறவிடுவதாகவும் எதிர்காலத்தில் அரிசி கிலோ ஒன்றின் விலை 400 ரூபாவாக அதிகரிப்பதை தடுக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் ஒளிபரப்பான செலகுண அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி முருகமூர்த்தி கோவில் பகுதியில் பரிதாபகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பிறந்த குழந்தையின் சடலம் தொப்புள் கொடியுடன் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டது. கிணற்றுக்குள் குழந்தை இருப்பதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்கினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற சாவகச்சேரி காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு
அனுப்பி வைத்தனர். இதேவேளை சாவகச்சேரி காவல் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித செனவரட்னவின் வழிகாட்டலில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் 43 வயதான 3 பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பி செல்ல முற்பட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக அனுராதபுரம் நகரத்தின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நீர்மட்டம் உயர்ந்து நீர் நிரம்பி வளைந்ததால் ஜெயஸ்ரீ மகாபோதி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா போலீஸ் நிலையம், தொல்பொருள் அலுவலகம், ஹோட்டல், பாடசாலை மற்றும் மல்வத்து ஓயா ஆகியவை நீரில் மூழ்கியுள்ளன. மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கலாபாவி, நாச்சதுவ, கண்டிவாவி உள்ளிட்ட பெரிய குளங்களில் இருந்தும் பல சிறிய குளங்களில் இருந்தும் வெளியேறும் நீர் மல்வத்து ஓயாவில் தேங்கியுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மதவாச்சி ஏனையின் வீதியில் கல்கட்டேகம கல்லூரிக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை காலை நேற்று இடம்பெற்ற விபத்தில் லொரியொன்று மேலும் 3 லோரிகளுடன் மோதியதில் 2 காயமடைந்துள்ளதாக புனேவ போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற 3 லோரிகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது பின்னால் வந்த மற்றொரு லோரி சம்பந்தப்பட்ட லோரிகளுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக புனேவ போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் 4 லோரிகளும் சேதமடைந்ததாகவும் லோரிகளில் பயணித்த 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்படும் வரை மிகுந்த அவதானத்துடன் அமல்படுத்தப்படும் என சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரட்நாயக்க தற்போதுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அரசாங்கத்தின் அபிலாசைகள் அல்லது கொள்கைகளுடன் இணங்கவில்லை என வலியுறுத்தினார். பயங்கரவாதத்துக்கு எதிரான மசோதாவை பற்றி சொல்ல வேண்டியது அது எங்களின் லட்சியமோ கொள்கையோ அல்ல. எவ்வாறாயினும் ஒரு புதிய மசோதா வரைவு செய்யப்படும் வரை நாட்டில் தற்போதுள்ள சட்டத்தை கவனமாக அமல்படுத்த வேண்டும். புதிய சட்டம் இயற்றப்படும் வரை நாங்கள் ஆட்சி செய்யும் பொறுப்பு எமக்கு இருப்பதால் இந்த விடயம் ஏற்கனவே அந்த சபையில் நீதியமைச்சரால் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாழுத்தோப்பூர் பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனமும் கேப்ரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆம்புலன்ஸ் வண்டி வாய்க்காலுக்குள் புரண்டு விழுந்துள்ளது. இதனால் ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்த 2 காயமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் கிளிவெட்டி பிரதேச வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் வண்டி சாரதியும் மற்றொரு வைத்தியசாலை ஊழியரும் படுகாயமடைந்து கிளிவெட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மூதூர் தள வைத்தியசாலையில் நோயாளிகளை இறக்கிய பின்னர் கிளிவெட்டி பிரதேச வைத்தியசாலையை நோக்கி வரும் வழியிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மொனராவளை செவணகலை பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்தில் 1 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த விபத்தில் குழந்தையின் தந்தையும் தாயும் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தினர் பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விலகி மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்கும் சமையலறை புழுக்கள் நிறைந்த ஒரு அசுத்தமான இடமாக இருப்பதாக மன்னார் நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். நேற்று மருத்துவமனை நோயாளிகளுக்கு காலை உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை கவனிக்க சென்று சமையலறையை ஆய்வு செய்த போது அவர்கள் இதனை அவதானித்துள்ளனர். காலை உணவாக நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக மருத்துவமனை அதிகாரியால் தயாரிக்கப்பட்ட கொண்டைக்கடலையில் கரப்பான் பூச்சிகள் மற்றும் நத்தைகள் இருப்பதை பொது சுகாதார பரிசோதகர்கள் கவனித்துள்ளனர். இதன்போது மருத்துவமனை சமையலறையை மேலும் ஆய்வு செய்த போது தேங்காய் துருவும் இயந்திரம் உடைந்துள்ளதாகவும் உடைந்த பகுதிகளுக்கு இடையில் புழுக்கள் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனை சமையலறையை சுத்தம் செய்து நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையில் சீரற்ற காலநிலையால் 6,785 குடும்பங்களைச் சேர்ந்த 20,300 பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல்வேறு விபத்துகளில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு மூடப்பட்ட கண்டி மக்கியங்கடை வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வளப்படை பிரதேச செயலக பிரிவின் மெலப்பட்டாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வளப்படையில் இருந்து கேகுரன்கேத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான பொடித்தெலின என்பவருக்கு சொந்தமான 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் ரக போதைப்பொருள் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கேங்வெல நிரிப்போல பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது சுமார் 2 கிலோகிராம் நிறையுடைய ஐஸ் ரக போதைப் பொருளும் 1 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதோடு தமிழொலியில் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.